நாங்கள் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் சேரிப்பாளையம் சேமக்கோட்டை மெயின் ரோடு கேட்லேருந்து பேசுகிறோம். இங்கே ஒரு 100 வீடு இருக்குது ஐயா. நாங்கள் மெயின் ரோட்லேயே வீடு இருக்குது, பக்கத்தில் இரும்பு கடை வச்சுருக்கிறோம். ஷெட்டு எங்களுக்கு வந்து நைட்டு கடந்த 2 நாளாகவே மழை. நைட்டில் வந்து பெரிய சூறாவளி காற்றோட மழை பெய்யுது. திடீர்னு நைட்டு 9 மணி அளவில் பெரிய சூறாவளி காற்று இடியோட பெய்ந்து பக்கத்தில் இருந்த பெரிய 200 வருஷத்துக்கு மேலே இந்த பெரிய மரம், புளிய மரம் வந்து எங்கள் வீட்டு மேலேயும் கடை மேலேயும் வந்து எங்கள் வீடு படிக்கட்டு மேலே கேட்டு கூண்டு சுவரெல்லாம் பெரிய பொருள் சேதம் ஏற்பட்டுருக்கு. எங்கள் இரும்பு கடை மேலே வந்து இரும்பு கடை ஃபுல்லாக நொறுங்கிடுது. எங்களுக்கு ஸ்கேலு எடை போகிற ஸ்கேல் வச்சுருந்தோம், இந்த ஸ்கேலு நொறுங்கிடுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கடலூர் டு மடப்பட்ட ரோடு விரிவாக்கம் பணி நடந்திருக்கும் போது இங்கே பக்கத்தில் இருந்த எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கு வந்த புளிய மரத்தில் வேரெல்லாம் பறிச்சிட்டாங்க. முன்னாடி பள்ளம் நோடு வேறு ரோடு சைடு இந்த வேரெல்லாம் பறிச்சிட்டாங்க. நாங்கள் அன்றைக்கே கன்வெர்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் சொன்னோம் ஐயா, அன்றைக்கே இந்த சைடு மரம் பறிச்சா இந்த சைடு எங்கள் வீட்டு மேலே விழுந்துருங்க, ஒன்று இந்த வீட்டு மரத்தை எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்க, இல்லை இந்த மரத்தை இது பண்ணி கொடுங்கன்னு அன்றைக்கே சொன்னோம். அன்றைக்கே கன்வெர்ட் கொடுத்ததுக்கு அன்றைக்கி யாரும் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு யாரும் கேட்கல. அந்த டிபார்ட்மெண்ட் எதுவும் கேட்காம இருந்தது. அன்றைக்கி வேறு எல்லாம் உளுத்து போயிடுது. 200 வருஷத்துக்கு முன்னே பழைய மரம் இது. அடியில் இருக்கிற வேறு ஃபுல்லாக உளுத்து போச்சு. எங்கள் வீட்டு சைடு இந்த ஒரு சைடு வேறு இல்லை, வீட்டு சைடு இந்த மரம் சாஞ்சிருந்த மரம் திடீர்னு இந்த சாதாரணத்தில் இந்த சூறாவளி காட்டில் எங்கள் வீட்டு சைடும் கடை சைடும் பொதுவாக அப்படி சாஞ்சி போச்சு. எங்களுக்கு பெரிய சேதாரம் ஆகிருக்கு ஐயா. எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் கூடிய சீக்கிரம் வந்து எங்களுக்கு இந்த மரத்தை காலி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு வீட்டு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. இன்றைக்கி 2 நாளாக நைட்லேருந்து கரண்ட் இல்லை, குடி தண்ணி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தை குடி வச்சு நாங்கள் கஷ்டப்படுறோம். வீட்டில் வந்து எந்த குடி தண்ணிக்கு இல்லாமல் நாங்கள் பக்கத்தில் போய் கொண்டு வந்து பண்ணுறோம். எங்களுக்கு இந்த தமிழக அரசு இந்த புளிய மரத்துக்கு காலி பண்ணி கொடுத்து இந்த எங்களுக்கு மின் வசதி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.